சும்மாலாம் பண்ண முடியாது. போட்டில் போயிட்டு இருக்கல எப்படி ஜூம் பண்ணுவேன்? வராது, நின்று போயிடும். வராது. இதெல்லாம் மீன் வளர்க்குற இடமா? இல்ல இல்ல, மீன் வளர்க்குற இடம் இல்ல. நாங்க இப்பதான் போய்கிட்டு இருக்கிறோம். போட்டில் அழகமா போய்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு இடம் பாத்துங்க. இது கடல் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். ஓ மை காட், இதெல்லாம் மீன் வளர்க்குற இடம்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல சரியா. இது என்ன இடம்ன்றது வந்து, இது என்ன இடம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு பேரு குக்கூப்புன்றாங்க. குக்கூப்புல வந்து மீன் வளர்க்குற இடம்னு சொல்றாங்க. இது வந்து என்ன மீன் வளர்க்குற இடம்ன்றது தெரியல. பார்த்துங்க, மக்கள் எல்லாம் வந்து திட்டுறாங்க. எல்லாம் மலையிலையும் சீனத்துலையும் எங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்னமோ ரொம்ப பெரிய ஃபோட்டோகிராஃபரு, ரொம்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் பேசுகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் எல்லா மக்களையும் தயவு கூர்ந்து கொஞ்சம் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், பார்த்துங்க, இது ஒரு காடு, நடுக்கடலில் இது ஒரு காடு. இதுக்கு பேர் தான் காண்டா காடுன்னு சொல்கிறது. போட்டு ரொம்ப மெதுவாக போகிறது. இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ மழை அதிகமாக பெய்யறதுனால போட்டு கொஞ்சம் பொறுமையாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, மக்கள் அங்கேருந்து வர்றாங்க. பார்த்துங்க, மக்கள் வர்றாங்க தெரியுதுங்களா? நாங்கள் அந்த இடத்துல இப்படி திரும்ப நடந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த காட்டுக்குள்ளே அந்த பாதை வழியாக உள்ளே போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், மழை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இறங்க போகிறோம் வெற்றிகரமாக. போட்டு வந்து நின்றுச்சு. என்ன கிளம்பியாச்சா? ஓகே, நாங்கள் நடந்துக்கிட்டோம். என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டாங்க, பின்னாடியே நானும் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ மழை அதிகமாக இருக்கிறதுனால என்னப்பா அவ்வளோதானா? மக்கள்லாம் இன்னும் உட்காந்துருக்காங்க. நம்மளை மட்டும் அனுப்பி விட்டியா? திருப்பி வந்து கூட்டிகிட்டு வருவாங்களா? எங்கே போகிறாங்க இவங்கெல்லாம்? பார்த்துங்க, இந்த மழையிலையும் நான் வந்து என்னுடைய ஃபோனுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராதபடிக்கு படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், படியில் ஏறாமல் படியை விட்டுட்டு வேறு இதில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்னை ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் திரும்ப மாறிட்டேன். எல்லோரும் பாருங்கள் ஒரு நிமிஷம் அப்படியா திரும்பி. ஓகே, மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, எல்லோரும் பார்த்துட்டாங்க. அண்ணா நான் தான் திரும்பி பார்க்கணும் இப்போ வந்த வழியாக. ஸோ வந்த வழியாக நான் இப்போ திரும்பி பார்க்க போகிறேன். இதுதான் கோலக்குப்புன்ற இடம் பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் கண்காட்சி பொருள்கள். பார்த்துட்டு ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு. இப்போ அது வழியாக நாங்கள் நடந்து சைக்கிள் வழியாக சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் கவர் பண்ணி நாங்கள் பின்னாடியே போக போகிறோம்.
மாப்பிள்ளையும் தம்பி எல்லாம் திட்டுறாங்க, நான் ரொம்ப வந்து பேசுகிறேன் ரொம்ப இதுன்னு சொல்லி என்னைய. ஸோ அதனால் இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.